அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? லைட்டா தூங்கி எந்திரிச்சிட்டு தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி மழை வேற வந்துருச்சு. லைட்டா அப்படி நீ பண்ணிட்டு ஸ்டாண்ட் பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு இப்பதான் எடுக்கிறேன். மழைய பாருங்க, காலையில் விடிஞ்சிச்சு. கடப்பா கிட்ட நடிக்காச்சு. கடப்பா நான் 25-30 கிலோமீட்டர் கரெக்டாக. மறைந்திருந்தோம் தாக்கம் காதலியே. இப்போ கரெக்டாக நம்ம கடப்பாக்கு முன்னாடி ஒரு கோவில் வரும், பெரிய ஒரு கோவில் வரும், ஒரு கிராமம் வரும். அந்த ஊர்கிட்ட தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த ஊரில் அது என்ன கோயில்னு இது வரைக்கும் நான் ஒரு நாள் வண்டி நிப்பாட்டி போய் பார்த்ததில்லை. ஆனால் அது ரொம்ப ஃபேமஸான கோயில்னு டிரைவர் சொல்லியிருக்காங்க. என்ன கோயில்னு சிவன் கோயிலாக தான் இருக்கும். இங்கே பூரா பட்டை போடுறது தான். அது யார்? இந்த பெருமாள் கோவில் தான். நமக்கு என்ன தெரியும்? நம்ம ஒரு நாள் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நமக்கு தெரியாது, இது வரைக்கும் நம்ம போனதும் கிடையாது. என்ன கோயில்னு இன்றைக்கி ஒரு நாள் பார்ப்போம், நிப்பாட்ட முடிஞ்சா. இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அப்படி பெரிய கட்டப்பொம்மன் சிவாஜி ராத்திரி குடிச்ச போறது தெரியாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம்? வெல்கம் டு கமெண்ட் செக்ஷன். இந்த என்ன கேட்டிருக்காருன்னா, ஓப்பன் பாடி பெஸ்ட்டா கண்டெய்னர் பெஸ்ட்டான்னு கேட்டிருந்தாரு. ஓப்பன் பாடி வந்து எப்படின்னு தெரியுமா? ஓப்பன் பாடினா அதில் என்னென்னா ஆர்டிஓ போலீஸ் தொல்லை கொஞ்சம் அதிகம். கண்டெய்னரில் அந்த தொல்லை கிடையாது. இதைத்தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஃப்ராங்காக ஓப்பன் பாடியில் ஆர்டிஓ போலீஸு எல்லா இடத்துலையும் மறிப்பாங்க. கண்டெய்னரை பொறுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு மறிக்க மாட்டாங்க. நம்ம சொல்லிட்டு கிளம்பிடலாம், கம்பெனி லோடு அந்த லோடு இந்த லோடுன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம், ரெகுலர் லோடுன்னு. ஆனால் ஓப்பன் பாடி கம்பல்சரி ஆர்டிஓக்கு கப்பம் கட்டிட்டு தான் கிளம்ப முடியும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ ஆன் கமெண்ட் செக்ஷன் போடுங்க. எத்தனை பேர் போடுவீங்கன்னு தெரியல, கமெண்டு பார்ப்போம். பாருங்கள், இதை பாருங்கள், இதை பாருங்கள். இதை விட வேறு என்ன அருமையான காட்சி வேணும்? காலையிலே இந்த மாதிரி அழகான இயற்கை காட்சி, பனி மேகமூட்டத்தோட பார்க்குறது எவ்வளோ அருமையான கவிதை. இரண்டு மலைகளுக்கு நடுவில் போகுது பாருங்க ரோடு, எப்படி அழகா. இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஆப்போசிட்டில் திடீர்னு வந்துடுவாங்க. அதே மாதிரி நம்மளும் கவனமாக போகணும். நம்ம சின்ன ஒரு பாட்டு வந்த மாதிரி இங்கேயும் மலைகளை, பல மலைகளை வெட்டி வச்சுருக்காங்க பாருங்க. அழகாக வெட்டுறாங்க. கடப்பா சர்க்கிள் வந்தாச்சு. கடப்பா சர்க்கிளில் நம்ம ரைட் எடுத்து போயிட்டே இருந்தால் நேராக இதாக தான். இந்த சர்க்கிள் தான். இதில் நம்ம நேராக ரைட் எடுத்தோம்னா நேராக அங்கிட்டு
என்னது ஹைதராபாத்து. ரைட் எடுத்தோம்னா ஹைதராபாத்து, இந்த லெஃப்ட் எடுத்தோம்னா சென்னை போகிறது சித்தூர் இருக்குல்ல, சித்தூர் ரூட் காஞ்சிபுரம் அந்த பக்கம் போய் பிடிக்கும். ஆச்சு அண்ணன் ரொம்ப மெதுவாக போகிறாரு. ஒரு வழியாக 240 கிலோமீட்டர் சிங்கிள் ரோடு கிராஸ் பண்ணி ஃபைனலி ஹைவே வந்து அடைஞ்சாச்சு. இப்போ தான் முகத்தில் ஒரு பொலிவு தெரிகிறது. இன்னும் 200 கிலோமீட்டர் இந்த ஒரே ஹைவே தான். ஜம்முன்னு போய் கர்னூல் போயிடலாம். அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியான இப்போ நம்ம இடத்துல போய்கிட்டு இருக்கோம். அந்த பாட்டில் சொன்னது போல எந்த பக்கம் பார்த்தாலும் வானம் ஒன்று தான். ஒரு வழியாக அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு 40 கிலோமீட்டர் இருக்குது லாஸ்ட்டு. கர்னூல் வரப்போகுது. கர்னூலுக்கு முன்னாடி ஒரு 2-3 மலை வருமோ, அந்த மலையில் ஃபஸ்ட்டு மலைக்கு போயிட்டு இருக்கேன். மலை ஏறப்போகுது வண்டி. அதுக்கு தான் இங்கேருந்தே ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். இல்லைன்னா அங்கே போயிட்டு வண்டி தொங்கி போயிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு ரோடு போட்டிருக்கேன், தூக்கி அடிக்குது. அவனா முன்னாடி போய் கரெக்டா? ஏன் முன்னாடி போய் நீ வேகமா ஓட்ட போறியா? இல்ல வாத்தியாரே, பின்னாடி தூக்கி போடுது. கர்னூலுக்கு நம்மளை வரவேற்கும் விதமாக மழை பொழிந்து விட்டது, நம்மளை குளிர்ச்சிப்படுத்த. அதான் ஜன்னலை போகிற ஏற்றி விட்டுட்டு கிளம்புவோம். மழை வந்துருச்சு புதுப்புட்டு. நான் 5 கிலோமீட்டர் தான், அதுக்குள்ளே மழையை பாருங்க. அழகா அப்படி வடிவமைப்பு வச்சுருக்காங்க ரோட்டை 2 மலைக்கு நடுவில். இது நல்ல சரியான டவுனு. வண்டி அப்படியே இழுத்துக்கிட்டு போகும். கர்னூலில் பெரிய இங்கே பாருங்கள் பெரிய கடைங்க அது. இதுங்க சரியான டவுனு. அடிக்க மழை வேற பெஞ்சிருக்கு. பிரேக் அடித்தாலும் நிற்க சும்மாவே நிற்காது. இருந்தாலும் மழை வேற பெஞ்சிருக்கு. அதுவுமே போகுது பாருங்க வண்டி. தூக்கி அடிக்கும். இப்போ பாருங்கள் அந்த பாலம் வருதா, அந்த பாலத்தில் இப்போ என்னை தூக்கி துண்டாக எரிஞ்சிடும். பரவாயில்ல, 80லேயே மெயின்டைன் பண்ணிடுச்சு. நான் கியரில் தான் இறங்குறேன், நியூட்ரலில் இறங்கலை. பார்த்துக்குவாங்க. இந்த ரோடை பாருங்கள், இதுதான் அன்லோடிங் போகிறது ரோடு. அன்றைக்கி நைட்டு காமிச்சிருப்பேன்.
அது அந்த தண்ணிக்குள்ளெல்லாம் விட்டால் வண்டி மாட்டிக்கும். வீல் புருன்னு சுத்த வேண்டியதான். புது டயரை வெடிக்க வச்சுட்டு உட்கார வேண்டியதான். இதுலேயே கட்டு புட்டுன்னு சவுண்டு கேட்குதா? வழியாக கொண்டு வந்து தந்தாச்சு. எத்தனை வண்டி இருக்குன்னு தெரியலை. ஆஹா, எத்தனை வண்டி கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். போயிட்டு எத்தனை மணிக்குன்னு பார்ப்போம். வெற்றி நமதே. உள்ள ஒரு வண்டி இல்லை, நம்ம தான் மொதல் வண்டி. சந்தோஷம். காலை 9:20. வண்டியை மட்டும் பாருங்க, வண்டி வட்டையை கிளப்பி வச்சிருக்கான் ஆளு. தீயா இருக்குது. இந்த மாதிரி வண்டியை ரெடி பண்ணா லோடு இறக்கிட்டு கிளம்பியாச்சு கைஸ். ஹைதராபாத் போயிட்டுருக்கேன் எம்டியா. பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய்.